தேங்க்யூ. அப்போ வாசிங்க 2 தீமோத்தேயு 2:2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. ஒப்புவி. ஒப்புவி, அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். ஒப்புவி, சத்தமா சொல்லுங்க. ஒப்புவி. ஆங்கிலத்தில் ஹேண்ட் ஓவர் ஆர் என்ட்ரஸ்ட். ஒரு விஷயத்தை நம்பி கொடுப்பது, ஒரு விஷயத்தை ஒப்படைப்பது, ஒரு விஷயத்தை அவர்களை நம்பி தருவது என்பதுதான் ஒப்புவி என்பதற்கு அர்த்தம். இந்த ஒப்புவித்தல் எப்படியெல்லாம் நடக்கிறது, எப்படி நம்மிடத்தில் தேவன் ஒப்புவிக்கிறார் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ரொம்ப ஸ்பீடா இருக்கே டிஸ்பிளேல. ரைட். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல கைகளை வைத்த போது, அப்போ எப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்புவிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைகளை வைக்கும் போது. ஓகே, அதை பார்த்து நம்ம பழக வேண்டாம். பைபிள் படிச்சே பழகுவோம், அது நம்மளை கெடுக்கும். ஆமா, ஓகே. முடிவிலே அது விரியனை போல கடிக்குங்கிற மாதிரி தான் டெக்னாலஜியை நம்பவே கூடாது. நமக்கு எழுதப்பட்ட பிரதிகள் கையில் இருக்கு, அதை நம்புவோம். நானும் கெட்டு போயிட்டேன் பாருங்க உங்க கூட சேர்ந்து. வேண்டாம், நான் இனி அதை பார்க்க மாட்டேன். ரைட். அப்போ மூப்பராகிய சங்கத்தார் நம்ம மேல கைகளை வைக்கும்போது, பை லேயிங் த ஹேண்ட்ஸ், கைகளை வைக்கும்போது நம்மிடத்திலே ஆண்டவர் பொறுப்புகளை என்ன செய்யறாரு? ஒப்புவிக்கிறார். நம்பர் 2, தீர்க்க தரிசனத்தினால், த்ரூ ப்ராஃபசி. இந்த கூட்டத்தில் ஒருவேளை நாம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம மேல தனியா கூப்பிட்டு நம்ம தலையில கை வச்சு ஒரு ஆர்டினேஷன் பண்ணி உன்னை நம்பி இதை தர்றேன்னு சொல்லாம இருக்கலாம். ஆனா 2வது கூட்டத்தில் நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் வரும்போதே உங்களிடத்தில் அவைகள் ஒப்புவிக்கப்படும். தீர்க்க தரிசனம் பை ப்ராஃபசி. வார்த்தைகள் வரும்போது உங்க கண்களுக்கு தெரியாத ஒரு சேனல், ஒரு குழாய் வழியாக உங்களுக்குள்ளது ஒப்புவிக்கப்படுதுன்னு நீங்க நம்பணும். நான் சொல்றேன், கொரோனாவை நம்பின நீங்க இதை நம்பணும். மலேரியாவை நம்புற நீங்க இதை நம்பணும். டெங்கு நம்புற நீங்க இதை நம்பணும். சிக்கன் குனியாவை நம்புற நீங்க நம்பணும். உங்களுக்கு பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிட்டு 1,00,000க்கு கீழே வந்துட்டுன்னு சொல்லிட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டருக்கு பயந்து அட்மிட் ஆகிறோம். அதை நம்புகிற நீங்க, கண்ணு காணாத காலரா டைஃபாய்டை நம்புகிறோமானால் காணாததை நாம் நம்பித்தாகணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனத்தினாலே நமக்கு கையளிக்கப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் எப்படி நம்ம கிட்ட பொறுப்புகளை, கிருபைகளை ஒப்புவிக்கிறார்னு சொல்லுங்க. கைகளை வைக்கும் போது. 2வது தீர்க்க தரிசனங்களினா. என்ன தீர்க்க தரிசனம்? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அப்ப அந்த வசனங்களை கேட்கும் போதே அவைகள் உங்களிடத்தில் என்ன செய்யப்படுகிறது? ஒப்புவிக்கப்படுகிறது. சத்தமா சொல்லுங்களேன், ஒப்புவிக்கப்படுகிறது. ரைட். இப்போ எந்தெந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒப்புவிக்கிறார்? ஒப்புவிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இது அடிக்கடி நடக்கக்கூடிய காரியங்களும் அல்ல. ஒப்புவித்தல் நடக்கப்படுகிற முக்கியமான காலங்கள் இருக்கிறது. வாசிக்கலாம். அதே 1 தீமோத்தேயு 4:14 வாசிங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபம் எழுதும்போது, 1வது நிருபத்தை எழுதும்போது சொல்றாரு, மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல கைகளை வைத்த போது அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த பவுல் தீமோத்தேயோடு இப்பொழுதுதான் அறிமுகமாகிறார். அதனால அவருக்கு மேல கொஞ்சம் நம்பிக்கை குறைவு. அதனால மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்குண்டான வரத்தை பற்றி அசதியாயிராதேன்னு சொல்றார். 2வது நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறார்? வாசிங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். 2 தீமோத்தேயு chapter 1 verse 6. 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல், கவனிச்சீங்களா? இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான தேவ வரத்தை நீ அனல் முட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஏங்க, அப்போ கன்ஃபியூசிங், குழப்பமா இருக்கு இல்லையா? இல்லையா? உங்களுக்கு குழப்பமா இல்லையா? 1ஆம் நிருபம் எழுதும்போது மூப்பராகிய சங்கத்தார் எல்டர்ஸ் உன் மேல கைகளை வச்சாங்க. அப்ப நீ பெற்றுக்கொண்ட தேவ வரத்தை
அனல் மூட்டி எழுப்பிவிடு, அசதியாயிராதேன்னு சொல்ற பவுல் ரெண்டாவது நிருபம் எழுதும் போது சொல்றாரு, நான் உன் மேல கைகளை வைத்ததினால்னு சொல்றார். என்னன்னா, இந்த ரெண்டாவது நிருபம் எழுதும் போது பவுலுக்கும் தீமோத்தேயுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அவர்களுக்குள்ள இருக்கிற உறவு பலத்து போனது. அவர்களுக்குள் இருக்கிற பழக்க வழக்கங்கள் பெருகினதினால முதல் நிருபத்தில் நம்பிக்கை குறைவாக மூப்பர்கள் வா மேல கை வச்சாங்கன்னு எழுதினது. இதை நான் நடைமுறையில் பார்த்துருக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இல்லை, கிராமங்களில் டீச்சருக்கு ரொம்ப மதிப்பு கூடுதல். கிராமங்களில் போய் நான் கலெக்டர் ஆகிட்டேன்னு சொன்னால் கூட, ஓ கலெக்டரா அப்படின்னு கேட்பாங்க. கிராமங்களில் டீச்சர்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு கோயில் கட்டிடுவாங்க. ஏன்னா கிராமங்களில் டீச்சர்களுக்கு அவ்வளோ மரியாதை உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த கலிஃபோர்னியா பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பேசுகிறேன் பாருங்க. ஆமாம், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறதுனால நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும். போக போக பழகிடும், தமிழும் பழகிடும் உங்களுக்கு. அப்போ இந்த டீச்சர்களுக்கு ரொம்ப மரியாதை கிராமங்களில் இருக்கும். வாத்தியார் குடும்பம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மரியாதை இருக்கும். அப்போ எங்க அப்பா பேரை சொல்லி கடையில் அக்கௌண்ட் வச்சு, அப்போ ரஸ்னான்னு ஒன்று உண்டு, அது இப்போ கிடையாது, ரஸ்னா, சரி ராங் நம்பர் விட்டுருங்க, ரஸ்னான்னு ஒன்று உண்டு, பூமர்னு ஒரு பபுள் கம் உண்டு, பிக் பபுள்னு ஒரு பபுள் கம் உண்டு. இதெல்லாம் எங்கள் அப்பா பேரை சொல்லி நாங்கள் வாங்கிடுவோம். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், என் பேரை நீ யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது அந்த ஊரில் வாடகை சைக்கிள் உண்டு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா. மூச்சு தெவங்க அந்த சைக்கிளை ஓட்டுவோம். அது செயின் ஒரு பக்கம் கலந்து போகும். ஆனாலும் அந்த 1 மணி நேரம் டைம் முடிகிறதுக்குள்ள அந்த வாடகை சைக்கிளை ஓட்டி கொண்டு வைக்கணும். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், என் பேரை நீ பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதான் பவுல் சொல்றார், எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரல, அதனால தான் மூப்பராகிய சங்கத்தார் உன் மேலே கை வச்சாங்கன்னு பொதுப்படையாக நான் சொன்னேன். ஏன்னா நீ நாளைக்கு உபதேசத்தில் உன் வாழ்க்கையில் தப்பு பண்ணினா என் பேர் ரிப்பேர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மூப்பராகிய சங்கத்தார்னு பயன்படுத்துகிறார். இப்போ ரெண்டாவது நிருபம் எழுதக்கூடிய அந்த காலகட்டத்தினுடைய இடைவெளியில் அதிக நம்பிக்கை தீமோத்தேயு மேலே வந்தது. எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்தது தெரியுமா? ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது பவுல் சொல்றார், என்னை போல உங்களை விசாரிக்க அவனை போல ஒருவன் என்னிடத்தில் இல்லை, என்னை போலவே அவன் மாறி இருக்கிறான்னு அவனை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அதனால தான் ரெண்டாவது லெட்டர் எழுதும்போது தைரியமா சொல்றாரு, நான் உன் மேல கை வச்சேன், ஏன்னா இனி எனக்கு உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. நம்பர் 1, சபையை நம்பும் போது கர்த்தர் ஒப்புவிக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். When God trusts you, கர்த்தர் நம்மை நம்பும் போது, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன நம்பும் போது. நம்மளை நம்ப தொடங்கிட்டாருன்னு வைங்களே, நம்மை நம்பி தராததுன்னு ஒண்ணுமே இருக்காது. இன்னும் கொஞ்சம் வேகமா டிராவல் பண்ணுவோம். நம்மளை நம்பணும், நம்புற மாதிரி வாழணும். கை உயர்த்துறாமே சொல்லுங்களேன், என்ன நம்பணும். கேளுங்க, என்ன நம்பணும். ஆண்டவர் என்ன நம்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கை இது இல்லைங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன நம்பணும். கர்த்தர் என்னை நம்ப தொடங்கினார், என்னை நம்பி ஒப்புவிக்காதது என்று ஒன்றும் இருக்காது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், என் தாசனாகிய மோசே என் வீட்டெங்கிலும் உண்மை உள்ளவன், சின்ன பிள்ளைங்க கிட்ட உண்மை உள்ளவன், வாலிபர்கள்ட்ட உண்மை உள்ளவன், பெரியவர்கள்ட்ட உண்மை உள்ளவன், ஒவ்வொரு அறைகளிலும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் நம்பும் போது நம்மிடத்தில் ஒப்புவிக்கிறார். நம்பர் 2 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எப்பொழுது ஆண்டவர் நம்மை நம்பி ஒப்புவிக்கிறார்? வேகமாய். நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள், கவனியுங்கள், நம்பர் 2, பெருக்கம் வரும்போது தேவன் ஒப்புவிக்கிறார். சத்தமா சொல்லுங்க, பெருக்கம் வரும்போது. எப்பொழுதெல்லாம் நம்மை சுற்றிலும் பெருக்கத்தை பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் ஒப்புவிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். சொல்லுங்க, பெருக்கம் வரும்போது. 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனம், ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம் என்றார்கள். 6வது வசனம் வாசிக்கலாம். 6வது வசனம்,
அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். எப்பொழுதெல்லாம் பெருக்கம் வருகிறதோ ஆண்டவர் அப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறாரா? ஒப்புவிக்கிறார். உங்களை சுற்றிலும் பெருக்கத்தை பார்க்கிறீங்களா? பெருக்கத்தை பார்க்கிறீங்களா? ஜனத்தொகை பெருக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஊழியர்களை பெருக்குகிறதில், ஊழியர்களை ஒப்புவிக்கிறதில் அதிக கவனம் செலுத்துகிறார். வியாதிகள் பெருகுகிறதை பார்க்கிறீர்களா? வியாதிகளை சுகமாக்குகிறதை கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்புவிக்க போகிறார். கட்டப்பட்டவர்கள் பெருகுகிறதை பார்க்கிறீர்களா? கட்டுகளை உடைக்கிறவர்களை ஆண்டவர் ஒப்புவிக்கிறவராய் மாற்றுவார். எந்த விஷயம் நம்மை சுற்றிலும் பெருகுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த பெருக்கத்தை கையாளக்கூடியவர்களை ஆண்டவர் எழுப்புகிறார் என்பது இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எதெல்லாம் பெருகிறத பார்க்குறீங்க? கொஞ்சம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்களை சுற்றிலும் எதெல்லாம் பெருகுது? கள்ள உபதேசம் பெருகுகிறதை பார்க்கிறீர்களா? சத்தியத்தை தேவன் உங்களிடத்தில் ஒப்புவிக்க போகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கள்ள உபதேசம் பெருகுகிறத பார்க்கிறீங்களா? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வியாதிகள் பெருகுகிறத பார்க்கிறீங்களா? எது பெருகிறத பார்க்கிறீங்களோ அதை அழிக்கக்கூடிய காரணிகளை தேவன் நமக்கு ஒப்புவிக்க போகிறார். ஐ ரிப்பீட் அகைன், அந்தகார வல்லமைகள் பெருகுமானால் அந்தகார வல்லமைகளை நிர்மூலப்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தேவன் நம்மிடத்தில் ஒப்புவிக்க போகிறார். மாத்தாதீங்க தம்பி, சும்மா மாத்தாதீங்க ப்ளீஸ். தொண்டை கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வாய்களை திறங்க, கொஞ்சம் வாய்களை திறங்க, கொஞ்சம் வாய்களை திறங்க ப்ளீஸ். எதை பெருகுகிறத பாக்குறீங்க? தேங்க்யூ, அப்படி விட்டுருங்க. எதை பெருகுகிறத பாக்குறீங்க? நேரம் ஆயிட்டே இருக்கு, வேகமா பெருகுகிறத பாக்குறீங்களா? சமீப நாட்களா உங்க கண்கள் எது பெருகுகிறத பாக்குறது? இள வயது மரணங்கள் பெருகுகிறத பாக்குறீங்களா? 18 வயதுல கண்ணீரஞ்சலி போஸ்டர்களை பார்க்கிறதா? ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. யாரோ ஒருத்தர் கத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அதுதான் வேதனை. கண்கள் காண கேன்சர் வியாதிகள் பெருகும் போது ஏன் ஆண்டவர் சுகமளிக்கிற வல்லமே எனக்கு நம்பி ஒப்புவிக்கல? ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு நான் தாகத்தோடு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, ஊற்றுமையா ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். கவனிங்க. அப்போ எங்க அன்றாட கிரேக்கர்கள்ல விதவைகள் பராமரிக்கப்படவில்லை. அவங்களுக்கு சாம்பார் ஒழுங்கா கொடுக்கல, ரசம் ஒழுங்கா கொடுக்கல, பந்தி விசாரிப்புல பிரச்சனை, முட்டை கொடுக்கிற விஷயத்துல பிரச்சனை, கறி வைக்கிற விஷயத்துல பிரச்சனைன்னு வந்த உடனே அவங்க பேதுரு யோவானுக்கிட்ட வர்றாங்க. பேதுரு யோவானுக்கிட்ட வந்தபோது, நான் இந்த வார்த்தையை நான் பேசும்போது ஆவியில் இப்படி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லும்படி ஆவியில நான் ஏவப்படுகிறேன். கவனிங்க,
நாம எந்த விஷயத்துல பழக்குவிக்கப்பட்டிருக்கிறோமோ, நாம் எந்த விஷயத்தை விட்டு வந்தோமோ, திரும்பவும் அந்த விஷயங்கள் நம்மை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பேதுருவும் யோவானும் ஏற்கனவே பந்தி விசாரிப்புல இருந்தவங்க தான், ஏற்கனவே சாப்பாடு விஷயத்துல மூழ்கி போனவர்கள் தான். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னபோது இந்த சீஷர்கள் சொன்னார்கள், நாம் அப்பம் கொண்டு வராததினால் இவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். இயேசு அப்பத்தை குறித்து சொல்லாமல் அவர்களுடைய உபதேசத்தை குறித்து சொன்னார் என்று சீஷர்கள் அறியாமல் போனார்கள். அப்படியே மனநிலைமை முழுவதும் சாப்பாட்டின் மேல் கவனமாயிருந்தது. ஏற்கனவே இவர்கள் பந்தி விசாரிப்பில் சாப்பாட்டிலும் போஜனத்திலும் கட்டப்பட்டிருந்தபடியினால் மறுபடியும் அதே பிரச்சனையை இவர்கள் அப்போஸ்தலர்கள் ஆன பிறகும் இவர்களிடத்தில் ஜனங்கள் கொண்டு வந்து பந்தி விசாரிப்பில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னபோது இந்த இடத்தில் பேதுரு யோவான் என்ன செய்தார்கள் தெரியுமா? பந்தி விசாரிப்பு எங்களுக்கு தகுதி அல்ல, வேதத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். பண விஷயத்துல ஏற்கனவே நாம் சிக்கி இருப்போமானால் திரும்பவும் பண விஷயம் உங்களை சந்திக்க வரும். நீங்க அந்த இடத்துல ஜெயிக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க அந்த இடத்துல ஜெயிக்கணும். எந்த விஷயத்துல ஆரம்ப காலகட்டத்தில் நாம் விழுகிறோமோ அதே விஷயம் மறுபடியும் நம்மை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பண விஷயத்தில் நீங்கள் விழுவீர்களானால் திரும்பவும் பண விஷயமே உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நீங்க சொல்லணும், இப்ப அது எங்களுக்கு தகுதியானது அல்ல, இப்போ எங்களுக்கு அது தகுதியானது அல்ல. வேதத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் தரித்திருப்போம். பயங்கர உற்சாகமா இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். என்ன புரிஞ்சது? நீங்க எந்த விஷயத்துல ஏற்கனவே அடிபட்டு இருக்கிறீர்களோ திரும்பவும் அதே விஷயம் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு சாப்பாடு விஷயத்துல பிரச்சனை வரும்போது, பெருக்கம் வந்துட்டு அப்படிங்கும்போது ஒரு 7 பேரை நிறுத்தி அவர்களை அந்த பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்த முடியுமானா அதைவிட எவ்வளவு முக்கியம் ஆத்துமாக்கள், அதைவிட எவ்வளவு முக்கியம் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், அதைவிட எவ்வளவு முக்கியம் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள். ஒரு பந்தி விசாரிப்புக்கு என் ஆண்டவர் 7 பேரை நிறுத்தி அவங்க மேல கைகளை வைப்பார்னா எத்தனை அதிகம் ஆத்துமாக்கள் விஷயத்துல நம்மை நம்பி ஒப்புவிக்க ஆயத்தமா இருப்பா. இன்னும் ஒரு படியில நான் சொல்றேன், ஒரு சாப்பாட்டு விஷயத்துல பற்றாக்குறை வந்ததுன்னு உடனே 7 பேரை தெரிந்து கொண்டு அவங்க மேல கை வைத்து உடனே அந்த வேலைக்கு அவங்களை ஏற்படுத்துவார். ஆனால் என்னை சுற்றிலும் எவ்வளவு காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த பெருக்கத்தை சமாளிக்கக்கூடிய கிருபைகளை சபையின் மேல் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? கட்டுகள் பெருகுமானால் கட்டுகளை உடைக்கிற கிருபை சபையின் மேல் ஒப்புவிக்கப்படும். வியாதிகள் பெருகுமானால் வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை, கைகளை தட்டுங்க. கள்ள உபதேசங்கள் பெருகுமானால் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய கிருபை பெற்றவர்கள் தேவன் ஒப்புவிக்க போகிறார். கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்போ 2 பெருக்கம் வரும்போது தேவன் ஒப்புவிக்கிறார். இப்ப நமக்கு உரிமை இருக்கு. நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னை சுற்றிலும் இதெல்லாம் பெருகுது, அப்ப ஏன் என்னை நம்பி இன்னும் ஒப்புவிக்கல? நான் அடிக்கடி கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும்போது என்னை நம்பி ஏன் இன்னும் ஒப்புவிக்காமல் இருக்கிறீர் என்று நான் அடிக்கடி ஜெபிப்பது உண்டு. இவ்வளவு தேவைகள் உள்ள இடம் இருக்கும்போது ஏன் என்னை நம்பி அதை ஒப்புவிக்க மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் நம்ம இருதயத்துல வரணும். வந்தாதான் பெருக முடியும். வெந்ததை தின்னுட்டு வேகாததை தள்ளுகிற கூட்டத்துல நாம இருக்கக்கூடாது. ஏதாவது யாராவது சொன்னா கேட்டுட்டு போவோம், அப்படி இல்லை. என்ன சுற்றிலும் இவ்வளவு பெருகுதே, என்னைக்காவது நீங்க அழுதுருக்கிறீங்களா? இள வயதுல வியாதியில யாராவது மரிக்கும் போது உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? இப்படி வியாதியில மரிக்கிறவங்க பெருகும் போது இந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்கக்கூடிய கிருபையை என்னை நம்பி ஏன் ஒப்புவிக்க கூடாது? கழிந்த போன வாரத்துல ஒரு செய்தி, சர்ச் ஆஃப் காட் ஸ்தாபனத்துல ஒரு பாஸ்டருடைய மனைவி, ரொம்ப சின்ன வயசு, கிட்னி ஃபெயிலியர்னால இறந்துட்டாங்க. சின்ன பிள்ளை, 2-3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன பிள்ளை. எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஜீவன்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது, பாவங்களும் வியாதிகளும் கட்டுகளும் பெருகும் போது ஏன்
அவைகளை விடுதலையாக்கக்கூடிய கிருபைகளை தேவன் என்னை நம்பி ஒப்புவிக்க கூடாது. நாம கேட்கணும். கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இப்படி அழிந்து போகிற கேன்சர்னால இள வயதுல மறிக்கிறவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க. ஒரு பந்தி விசாரிப்புல பிரச்சனை வரும்போது ஆண்டவர் ஒப்புவிப்பதற்கு ஆயத்தமானால் எத்தனை அதிகம் ஜீவன் கொடுத்து ஆத்துமாக்களை ரட்சித்தவர் ஆத்துமாக்கள் மேல கவனம் இல்லாமல் இருப்பாரா? கொஞ்சம் வாய்களை திறக்க மாட்டீங்களா? கொஞ்சம் வைராக்கியமா ஜெபிங்களே, வேகமா. ஒரு எண்ணம் வருதா சிஸ்டர் உங்களுக்கு? உங்களை சுற்றிலும் கேள்விப்படலையா? இள வயதுல கேன்சர்ல மரித்து போகிறவர்களுடைய எண்ணிக்கை. 2 வயதுல தன் தாயை இழந்த பிள்ளையினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 வயசுல தன் அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாத பிள்ளையினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. வியாதிகள் பெருகும் போது ஏன் கிருபை பெருக மாட்டேங்குது? ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்ல, பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகும்னு சொன்னீங்களே. திண்டுக்கல் பகுதியில 2 பாறையில பாவம் பெருகும் போது ஏன் சபை மேல கிருபை பெருகக்கூடாது? ஏன் பெருகக்கூடாது? ஏன் பெருகக்கூடாது? ஏன் பெருகக்கூடாது? அப்படி ஒரு பெருக்கத்தை நாம் பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் சபையின் மேல் பலமாய் சிலதை ஒப்புவிக்க விரும்புகிறார். வாய்களை திறந்து கவனிங்க. 3வது, எப்பொழுது ஆண்டவர் ஒப்புவிக்கிறார்? வேகமாய். உபாகமம் 1வது அதிகாரம் 37, 38. சீக்கிரமா உபாகமம் 1வது அதிகாரம் 37, 38வது வசனம். உபாகமம் எங்க இருக்கு? அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேல் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பது இல்லை. நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய். அப்போ 3வது, ஒருவர் செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை ஒருவர் செய்ய முடியாமல் போகும்போது அவருக்கு பதிலாக இன்னொருவரை தேவன் ஒப்புவிக்கிறார். 3 விஷயங்கள் நான் சொன்னேன். 1, நம்பிக்கை வரும்போது ஒப்புவிக்கிறார். 2, நானே சொல்லிடுறேன், கஷ்டப்படாதீங்க, பெருக்கம் வரும்போது. 3வது, ஒரு when there is somebody's absence, ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போகும்போது அதை இன்னொருவரை நம்பி கர்த்தர் ஒப்புவிக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை நம்பணும். பெருக்கம் வரும்போது ஒப்புவிப்பார். 3வது, ஒரு வேலையை செய்வதற்கு ஆள் இல்லாத போது, மோசே அதை செய்ய முடியாமல் போகும்போது கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் உன் கைகளை வை, அவனை நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவேன் என்று சொல்லி ஒப்புவித்தார். கைகளை சைத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒப்புவிக்கும்படி விரும்புகிறார். ஒப்புவிக்கப்பட்டவர்கள் தான் பெருக்கத்துக்கு அடையாளமானவர்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இப்ப கவனிங்க, ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாய் மாறும். லைஃப் பிகம்ஸ் மீனிங்ஃபுல். உங்கள் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாய் மாறும். காலையில் எழும்புகிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப நைட்டு வர்றோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாய் மாறும். உங்களுக்கு வாழுவதற்கு பிடித்த ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை காணத் தொடங்கும். ஒரு விஷயத்தை தேவன் உங்களை நம்பி ஒப்புவிக்கும் போது, முதலாவது, நம்மை இந்த ஒப்புவிக்கப்பட்ட விஷயம் ஒழுக்கமுடையவர்களாய் மாற்றுகிறது. இட் வில் மேக் யூ எ டிசிப்ளின் ஒன். உங்களை ஒழுக்கமுடையவர்களாக இது மாற்றும். சத்தமா சொல்லுங்க, என்னை ஒழுக்கமுடையவர்களா மாற்றும். சீக்கிரமா கற்றுக்கொள்ளுவோம். சொல்லுங்க, ஒழுக்கமுடையவர்களா மாற்றும். ஒரு விஷயத்தை ஆண்டவர் உங்களை நம்பி தரும்போது அது உங்களை என்ன ஆக்குது? சொல்லுங்க, ஒழுக்கமுடையவர்களா மாற்றுது. உங்களை எப்படி ஆக்கிறோம்? டிசிப்ளினா மாற்றிடும். உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்படுமானால் உங்களை அது காலையிலே எழுப்பிவிட பழகும். உங்களை அறியாமல் உங்களை அது ஜெபிக்க வைக்கும். உங்களை இங்க கவனிங்க, ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு நீங்க கவனிங்க.
நீங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறது கூட எங்களால உணர முடியும். அந்த கதவை பூட்டினேன்னு தெரியலையே, அந்த சோத்து பானைக்கு மேல மூடி வச்சேன்னு தெரியலையே, கேஸ் ஆஃப் பண்ணு தெரியலையே, அது கூட எங்களால ஃபீல் பண்ண முடியும். பாருங்க, நீங்க இங்கே உட்காந்துட்டு வீடுகளில் போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே தான் உட்காந்துருப்பீங்க. பின்னாடி கதவை பூட்டினேன்னு தெரியலையே, இந்த பூனை வந்துட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சா ஒன்றும் நமக்கு புரியாது. அப்போ ஒரு விஷயம் உங்களை நம்பி ஆண்டவர் ஒப்புவிக்கும் போது உங்களை அது என்னவா மாற்றுது சொல்லுங்க? ஒழுக்கமுடையவர்களாய் மாற்றுகிறது. ஒரு விஷயம் உங்களை நம்பி ஆண்டவர் தந்துட்டாலே உங்களை அது தானாக ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுகிறது. 8 மணிக்கும் ஸ்கூலுக்கு எழும்பாத பிள்ளை டூருக்கு போகணும்னு சொல்லுங்க, 5 மணிக்கு எழும்பி பிள்ளை அம்மாவை எழுப்போம். சரி, உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஸ்கூலுக்கு போகணுங்க எழுப்புங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், 5 நிமிஷம் மம்மி, 5 நிமிஷம்மா, 5 நிமிஷம், 5 நிமிஷம்னு சொல்லி சொல்லி அந்த புள்ள தூங்கும். நாளைக்கு டூருக்கு போகணும்னு சொல்லுங்க, 2 மணிக்கே முடிச்சு அம்மாவை தூங்க விட மாட்டாங்க. அப்போ ஒரு விஷயம், ஒரு பொறுப்பு நமக்குள் வந்து விட்டால் அது நம்மை தானாக எழுப்பி விடுகிறது, நம்மை ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுகிறது. கை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கிளாஸ்ல ஒருத்தர் இருந்தான். அவன் படிக்கவே மாட்டான், 2 பட்டன் திறந்து போட்டுட்டு தான் வருவான். பேக் கிடையாது, நோட்டு புக்கு கிடையாது, பேனா கிடையாது. இங்கே ஒரு குத்து குத்துவான், அவன் நோட்டு கொடுப்பான். இங்கே ஒரு மிதி மிதிப்பான், அவன் பேனா கொடுப்பான். அவனுக்குன்னு நோட்டு புக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்கள் கிளாஸில் ஒரு கிளாஸ் டீச்சர் வந்தார். அவர் சொன்னார், அவனை நோட்டீஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவனை எழுப்பிவிட்டு சொன்னார், இன்னையிலிருந்து நீ தான் கிளாஸ் லீடர்னு சொன்னார். கிளாஸ் லீடர்னு சொன்னதிலிருந்து பட்டன் போட ஆரம்பிச்சிட்டான். பட்டன் போட ஆரம்பிச்சவன் இப்பந்தான் RO வாட்டர், அப்போ பானையில் தண்ணி பிடிச்சி வைக்கணும், லீடர் தான் பிடிச்சி வைக்கணும். மேடம் வந்தா ஸ்டாஃப் ரூம்ல போய் சாக் பீஸ் எடுத்துட்டு வரணும், அந்த டஸ்டரை போய் ஒரு தூண்ல போய் அடிச்சு புகையை கிளப்பிட்டு வரணும். இதெல்லாம் செய்ய தொடங்கினான். கிளாஸுக்கே வராதவன் ஒழுங்கா கிளாஸுக்கு வர தொடங்கினான். பேக் வாங்கினா, நோட்டு வாங்கினா, பேனா வாங்கினா, கோட்டைலி ஆஃபேலி பரீட்சை வரும்போது எல்லா பாடத்தையும் பாஸ் ஆக தொடங்கினான். 10ஆம் கிளாஸ் முடிக்கும் போது 370க்கு மேல மார்க் எடுத்து அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப்பட்டான். ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் போது அவனையும் அறியாமல் அது அவனை ஒழுக்கமுடையவனாய் மாற்றுகிறது. இந்த ராத்திரி நான் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்க ஜெப நேரத்தை இந்த ஒப்புவித்தல் தீர்மானிக்க போகிறது. இவைகள் ஒப்புவிக்கப்படுமானால் இட் will decide your prayer life. உங்கள் ஜெப நேரத்தை அது தீர்மானிக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அது ஒழுக்கமுடையதாய் மாற்றிவிடும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இது உங்களுக்கு சவாலாக இருப்பது இல்லை. நம்ம பழக்கம் 2 மணிக்கு ஒரு அலாரம் வைப்போம், 3 மணிக்கு ஒரு அலாரம் வைப்போம். நம்ம வைக்கிற அலாரம் நம்மளை மட்டும் எழுப்பாது, மற்ற எல்லாரையும் எழுப்பும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வைக்கிற அலாரம் நம்மளை மட்டும்தான் எழுப்பாது, மற்ற எல்லாரையும் எழுப்பும். அது அலாரம் வச்சுட்டு பஸ்ஸில் போனீங்கன்னா அசிங்கமா கேட்பாங்க நம்மளை. ஏன்னா அலாரம் வச்சுட்டு நம்ம மட்டும்தான் தூங்கிட்டு இருப்போம், மற்ற எல்லாரும் எழுப்புவாங்க. அதிகாலையில் பாலனை தேடுன்னு பாட்டு வேற. ஆனா ஒரு அலாரமும் நம்மளை எழுப்பாது. ஒரு அலாரம் உங்களை எழுப்ப முடிய வாய்ப்பு இல்லை. ஒரு அலாரம் உங்களை எழுப்புறதுக்கு சக்தி கிடையாது. உங்களுக்குள் ஒரு பொறுப்பு வருமானால், உங்களை நம்பி தேவன் எதையாகிலும் ஒப்புவிப்பாரானால், அந்த ஒப்புவித்தல் உங்களை அதிகாலமே எழுப்புவதற்கு வல்லமை கொண்டது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு கவனிங்க, ஒரு விஷயம் உங்களை நம்பி ஒப்புவிக்கப்படும் போது அந்த விஷயம் உங்களை முதிர்ந்தவர்களாய் மாற்றிவிடும். சொல்லுங்க வேகமா, மெச்சூர்ட் ஒன். வேகமா சொல்லுங்களேன், முதிர்ந்தவர்களாக நம்மை மாற்றிவிடும். முதலாவது நான் சொன்னேன், அது உங்களை ஒழுக்கமுடையவர்களா மாற்றும். 2, அது உங்களை முதிர்ந்தவர்களாய் மாற்றும். உங்களை எப்படி மாற்றும்? முதிர்ந்தவர்களா. நான் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். இந்த சின்ன பிள்ளைங்க அங்கங்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பெத்தவங்களாலையும் அடக்க முடியல, பாஸ்டராலையும் அடக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் இந்த பாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டு எல்லார் கையில ஒரு 50 பாட்டுத்தாள் கொடுத்தார். சாங் சீட் இருக்கு பார்த்தீங்களா? பாட்டுத்தாள் கொடுத்த உடனே அத்தனை பேரும் சர்ச்சுக்கு வெளியில தேவதூதன் ஆயிட்டான். பாட்டுத்தாள் கொடுத்தோன்னே தேவதூதன் ஆயிட்டான். வெளியில போய் நின்று சாஷ்டாங்கமா இப்படி நிற்கிறான், கேருபீன்கள் மாதிரி நிற்கிறான். நின்றுட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டுத்தாள் கொடுக்குறான்.
இப்போ மெசேஜ் தொடங்கியாச்சு, உள்ள வாங்கடான்னா இல்லை பாஸ்டர் யாராவது வருவாங்க, நாங்கள் இங்கே நிற்கிறோம். 2வது நாள் கன்வென்ஷனுக்கு 5:30 வந்து பாஸ்டர் கிட்ட போய் நிற்கிறான். பாட்டுத்தாள் தாங்க. நான் கேட்குறேன், ஒரு பாட்டுத்தாள் ஒரு சிறு பிள்ளைய ஒழுக்கமுடையவனாக முதிர்ந்தவனாய் மாற்றுமானால் சபைக்கு ஆண்டவர் ஒப்புவிக்க விரும்புகிறார். சபை கீழ்ப்படியும், சபை கீழடங்கும், தானாக முதிர்ச்சி வரும். நம்முடைய வஸ்திரத்திலே மாற்றங்கள் வரும், நம்முடைய தோற்றங்களிலே மாற்றங்கள் வரும், நம்முடைய பேச்சிலே மாற்றங்கள் வரும், நம்முடைய நடக்கையிலே மாற்றங்கள் வரும். இப்ப பாருங்க, தம்பி இருக்காப்புல, இந்த கீபோர்டை அவர் தான் வாசிக்கணுங்கிறதுனால தலையெழுத்து 6 மணிக்கே வந்துடுறாரு. இல்லைன்னா சர்ச்சுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொன்ன மாதிரி. கோபப்பட்டுறாதீங்க, ஆமாவா இல்லையா? அப்போ இது 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 வந்து அவரை என்ன செய்யுது அப்படின்னா, அவரை முதிர்ச்சி அடைய பண்ணுது. கொஞ்சம் 5:30 மணிக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணினாலும் 6 மணிக்கு கீபோர்டு வாசிக்க போகணுமே. அவரை எது எழுப்பி விடுது சொல்லுங்க? அவரை எது எழுப்பி விடுது? 5 மணிக்கு சர்வீஸுக்கு 4 மணிக்கு வந்து எது அவரை உட்கார வைக்குது? ஆனா 4 மணிக்கு எழும்புற ஆளா நீங்க கிடையாது. அப்போ ஒரு பொறுப்பு நமக்குள்ள வந்தா அது சகல உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய, புரிஞ்சவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், புரிஞ்சவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்போ நம்மள ஒரு விஷயம் பாருங்க, அவர் மூலமா ஒரு ஊழியம் நிறைவேறதா இல்லையா? இப்போ அப்ப பாருங்க, ஒரு கீபோர்டு அவரை 5 மணிக்கு எழுப்பி விட வைக்குது, ஒரு கீபோர்டு அவரை 6 மணிக்கு உள்ள வர வைக்குது. எப்போ பார்த்தாலும் பரலோகம் பார்க்கும் போதெல்லாம் அந்த இடத்துல அவர் உட்கார வச்சது எதுன்னா, இந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்புவித்ததனுடைய அடையாளம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கணும். என்னை நம்பி நீங்க ஒரு பொறுப்பு தந்தாதான் நானும் விளங்க முடியும். இது நல்லா இருக்கா அந்த வார்த்தை? நானும் உருப்படணும், நானும் விளங்கணும். ஆண்டவரே, இந்த அலாரம் அடிக்கிறது, என்னை எழுப்பி விடுங்கம்மான்னு சொல்றது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் திணிக்கப்படணும், உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரணும். அது வந்துட்டா உங்க நடை, உடை, பாவனை, உங்கள் பேச்சு சகலமும் மாறுகிறத உங்களால பார்க்க முடியும். ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னத்தை இந்த ராத்திரி வேளையில் அனுபவிக்கத்தக்கதாக, வீணையே, சுரமண்டலமே விழி, அதிகாலமே தேவனை தேடுகிறேன். ஓ ஜாமக்காரனை பார்க்கிலும், ஓ எப்பொழுது பொழுது விடியும் என்று நான் காத்திருப்பேன்னு சொன்னது போல, எந்த அளவிற்கு நீங்கள் பொறுப்பை ஒப்புவிக்கப்பட்டவர்களாய், பொறுப்பை பெற்றவர்களாய் மாறுகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த வருஷத்தில் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களை அசாதாரணமாய் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அநேகர் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெச்சூரிட்டியை பார்க்க போகிறீர்கள். உங்க பேச்சு, உங்க நடவடிக்கை கேலி பண்ணுகிறது, பரியாசம் பண்ணுகிறது, அதெல்லாம் மாறப்போகிறது. விசேஷமானவைகள் தேவன் சபையை நம்பி ஒப்புவிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டியோ வாய்களை திறந்தோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளை நம்பி ஆண்டவர் எதையாவது ஒப்புவிக்கணும். ஒப்புவிக்காத வரைக்கும் ஒழுக்கம் தானா வராது. Somebody brought this discipline. ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம்தான் உங்களை ஒழுக்கமுடையதா மாற்றுது. இந்த கிறிஸ்துமஸுக்கு நாடகம் போடுவாங்க பாருங்க, அதுல எங்க ஊர்ல மரியாள் வேஷத்துக்கு ஒரு பிள்ளைய நடிக்க வச்சாங்க. அவன் நடிச்சிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா சொன்னாங்க, பால் பாக்கெட்டு வாங்கன்னா பால் பாக்கெட்டு வாங்க போயிட்டா, ஒழுங்கா வீடை சுத்தம் பண்ணா சுத்தம் பண்ணிட்டா. அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், இவ கீழ்ப்படியவே மாட்டாளே. சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டாங்க, என்னம்மா மந்திரம் போட்டீங்க? அவ கீழ்ப்படுகிறா. அவ தான் அந்த வாரம் மரியாள் வேஷம் போடுறா. கவனிங்க, மரியாள் வேஷம் போட்டதுக்கே இவ்வளவு கீழ்ப்படிதல். ஆனா மரியாளை போல ஒப்புவிக்கப்பட்டால், மரியாள் வேஷம் போட்டதுக்கு இவ்வளவு மாற்றம். ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்படுமானால் அது நம்மை ஒழுக்கமுடையவர்களாய், முதிர்ந்தவர்களாய், நம்பர் 3 உத்தரவாதமுடையவர்களாய் மாற்றும். சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. சீக்கிரமா சொல்லுங்க, உத்தரவாதமுடையவர்களாய். வேகமா சொல்லுங்க, உத்தரவாதமுடையவர்களாய். எனக்குள்ள ஏதாவது ஒப்புவிக்கப்படணும். வாசிங்க, உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் ஜெபத்தோட வாசிங்க. உபாகமம்
9 வாசிங்க. உபாகமம் 1:9. அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்க. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, பாரத்தை தாங்க. மோசைக்குள்ள ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்திருந்தார். 30 லட்சம் ஜனங்களுடைய பாரம் அவன் மேல் வைக்கப்பட்டதினால் இந்த பாரம், இந்த ஒப்புவிக்கப்பட்ட இந்த விஷயம்தான் மோசையை அதிகமாய் ஜெபிக்க தூண்டினது. கவனிங்கள், இவர் விஷன், உங்கள் தரிசனமே உங்கள் ஜெப நேரத்தை தீர்மானிக்க போகிறது. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருந்தா நல்லா இருக்கும். உங்க தரிசனம், உங்க மேல வைக்கப்படுகிற அந்த தரிசனம் தான் உங்கள் ஜெப நேரத்தை தீர்மானிக்க போகிறது. ஒரு மனுஷன் 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் அவனை இருக்க வைத்தது வேற ஒன்றுமல்ல. தானாக உங்களால் ஜெபிக்க முடியாது. தானாக உங்களால் தேவனுடைய பர்வதத்தில் காத்திருக்க முடியாது. உங்களுக்குள் ஒரு பாரம் வைக்கப்பட வேண்டும். அந்த பாரம் உங்களை ஜெபிப்பதற்கு தூண்டும், ஜெபிப்பதற்கு அழுத்தம் கொடுக்கும், ஜெபிப்பதற்கு உங்களை ஏவும். அதிகாலமே எழுந்து அவன் பர்வதத்திற்கு போய் ஜெபம் பண்ண போனான். காரணம், அவனுக்குள் ஒரு பாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அன்னாளே, உனக்குள் இருக்கிற பாரம் உன்னை ஆசரிப்பு கூடாரத்துக்கு இழுத்து செல்லும், உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கும், உன்னை பெருமூச்சு விட்டு ஆள வைக்கும். நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது எங்கோ இருந்து புறப்படுகிறது அல்ல. ஜெபம் என்பது ஒரு வரம் கிடையாது. கேன் யூ டெல் மீ, எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்கா ஜெபம் என்பது ஒரு வரம்? கிடையாது. ஜெபம் என்பது வரம் கிடையாது. ஜெபம் என்பது ஒன்றிலிருந்து புறப்படக்கூடியது. மோசைக்கு ஆண்டவர் ஒரு பாரம் கொடுத்தார். அந்த பாரம் அவனை ஜெபிக்க வைத்தது. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அந்த பாரம் அன்னாளை ஜெபிக்க வைத்தது. எரிகோ அலங்கம் இடிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தபோது இஸ்ரவேல் புத்திரர்கள் போராட தொடங்கினார்கள். நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. இந்த ரகசியம் தெரிந்தாலே உங்களால் ஜெபிக்கிறவர்களாய் மாற முடியும். unless you receive something, ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் you cannot able to pray. உங்களால் ஜெபிக்க முடியாது, உங்களால் முன்னேற முடியாது. எனக்குள்ள ஒரு பாரம் திணிக்கப்படணும். அந்த பாரம் என்னை தவறாமல் ஜெபிக்க வைக்கும், தவறாமல் முன்னேற வைக்கும், தவறாமல் பரிசுத்தமாய். கைகளை தட்டுங்க. ஓ ரபா சந்தலபா கயந்தலஸ். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில நிறைய விஷயங்களுக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமானா ஆண்டவர் என்னை நம்பி எதையாகிலும் ஒப்புவிக்கணும், என்னை நம்பி எதையாகிலும் ஒப்புவிக்கணும். இது வரைக்கும் எதுவுமே என்னை நம்பி ஒப்புவிக்கப்படலை. இத்தனை வருஷம் நான் சபைக்கு வர்றேன், இத்தனை வருஷம் நான் ஆலயத்துக்கு வருகிறேன், என்னை நம்பி ஒரு சின்ன பொறுப்பை கூட ஆண்டவர் தரலன்னா இன்னும் கர்த்தர் உங்களை நம்பலன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் பரலோகத்துல நீங்கள் ஒன்றுமில்லை. you are nothing. பரலோகத்திலே ஒன்றுமில்லை. பூமியிலே பெரியவர்கள் என்று சொல்லப்படுகிற சிலர் பரலோகத்திலே சிறியவர் எனப்படுவார்கள். பூமியிலே, கவனிங்க தங்கச்சி, பூமியிலே சிறியவர் என்று சொல்லப்படுகிற சிலர் பரலோகத்திலே பெரியவர்கள் எனப்படுவார்கள். இந்த பூமியிலே ஏதாயிலும் ஒன்று உங்களை நம்பி ஒப்புவிக்கணும். ஒப்புவிக்கப்பட்டாலே you are something. நீங்கள் ஏதோ ஒன்றாய் பரலோகத்தால் பார்க்கப்படுவீர்கள். நம்பர் 3, உங்களுக்கு ஏதாவது ஒப்புவிக்கப்பட்டாதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறலைன்னா, என்னை நம்பி எதுவும் ஒப்புவிக்கல. ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. நான் சொல்லி சொல்லி ஜெபம் பண்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன். கொஞ்சம் வாய்களை திறங்களே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா. ஏதாயிலும் ஒன்று ஒப்புவிக்கப்படலன்னா ஒரு ஒழுக்கமும் வரப்போகிறது இல்லை, ஒரு முதிர்ச்சியும் வரப்போகிறது இல்லை, ஒரு உத்தரவாதமும் வரப்போகிறது இல்லை. ஏதாவது நம்மளை நம்பி இன்னும் கொஞ்சம் வேகமா போறோம். கேளுங்க பக்கல, என்னை நம்பி ஏதாவது ஒப்புவிக்கணும். கேளுங்களேன்.
இன்னும் கொஞ்சம் போகணும். இந்த சின்ன பிள்ளைங்க நாடியில கை வைக்காம ஒழுங்கா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் வாய்களை திறங்க. நான் சொல்றேன், எப்போதும் ஊழியர்கள் உங்களை ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கெல்லாம் யாருங்க சொல்றா? எங்களுக்கு யார் உபவாசிக்க சொல்றா? யார் எழுப்ப சொல்றா? எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பாரம், நான் ஒருவனா அதை தாங்க கூடாது. கொஞ்சம் வாய்களை திறப்பீங்களா? கொஞ்சம் வாய்களை திறங்க. ஏதாவது உங்களை நம்பி ஆண்டவர் ஒப்புவிக்கணும். விடாதீங்க, அவரை விடாதீங்க, அவரை விடாதீங்க. என்ன நம்பி ஏதாவது ஒண்ணு ஒப்புவிக்கணும். கேளுங்க, இந்த முன்னாடி இருக்கிற தம்பிமாரெல்லாம் கேளுங்க. என்ன நம்பி ஒரு சின்ன பொறுப்பாவது இருக்கணும். பொறுப்பு இருந்தாலே உங்களுக்கு செயல்படணுங்கிற எண்ணம் வரும். அல்லேலூயா. அதிகாலையில எழும்பணும்னு தோணும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம். வேகமாய் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும். 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே. அப்ப நல்ல கவனிங்க, நம்ம எப்போ காத்துக்கொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு விஷயம் வந்து ஒப்புவிக்கப்படும் போதுதான் நம்மளை காத்து கொள்ளணுங்கிற எண்ணமே நமக்கு வரும். இவ்வளவு உற்சாகமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்போ பரிசுத்தமா வாழணும்னு தோணும்னா, நமக்குள்ள ஒண்ணு ஒப்புவிக்கப்படணும். இப்ப பாருங்க, எனக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். நான் பயங்கர ஷார்ட் டெம்பர், பயங்கர கோவம் வரும் எனக்கு. ஆனா சில நேரம் வாய் அடைச்சிடுறேன் வீட்டில். ஏன்னா இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுட்டு நாளைக்கு போய் என்னத்தை பிரசங்கம் பண்ண போறோம்? புரியல. வரும், புக்கு புக்குன்னு வரும். ஏதாவது பேசிடலாமா அப்படின்னு வரும். நான் சொல்றது மனுஷங்களுக்கு சொல்றேன். வரும், கோவம்லாம் வரும், எரிச்சல் வரும், காப்பி தரலன்னா டென்ஷன் வரும், ஏதாவது வரும்னு வைங்களேன். சண்டை போடணும்னு வரும். பழைய ஆதாம் வெளியில வர்றதுக்கு துடிப்பான். அப்போ தோணும், வாட்ஸ்அப்பில் நோட்டீஸை பார்க்கணும். 3 நாள் எழுப்புதல் கூட்டங்கள், சுவிசேஷகர் ஞானேஷ் அப்படின்னு பார்த்தோன்னே ஐயோ இங்க வேற பிரசங்கம் பண்ண போனோம். அப்போ எனக்குள்ள ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட உடனே என்னை காத்து கொள்ளணுங்கிற எண்ணம் தானாக எனக்குள்ள வருகிறது. பரிசுத்தம் தானா வராது, ஏதாவது ஒண்ணு உள்ள இருந்தாதான் வரும். ஜெபம் தானா வராது, ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள வரணும். எத்தனை பேர் கற்றுக்கொள்றீங்க? ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமாவது எடுத்தாதான் உங்க வீட்டுல பல சண்டைகளுக்கு முடிவு வரும். ஏன்னா ஒரு பொறுப்புமே இல்லைன்னா நமக்கு என்ன காசா பணமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தானே போறோம், போடு சண்டைய. ஆனா நீங்க அதே இது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா மாறி பாருங்க, ஒரு அதிகாலை ஜெபத்தை நடத்துறவங்களா பாருங்க. உங்க வாய் சண்டை போடுறதுக்கு ஒத்துழைக்காது, உங்க வாய் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஒத்துழைக்காது, உங்க வாய் கோல் சொல்லுவதற்கு ஒத்துழைக்காது, உங்க வாய் சண்டை போடுவதற்கு ஒத்துழைக்காது. ஏன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு நான் ஆல்டர்ல போய் நிற்கணும், நான் கொயர்ல பாடணும், நான் ஜெபம் நடத்தணும், நான் சிறுவர் ஊழியம் செய்யணும், நான் சுவிசேஷ ஊழியம் செய்யணும், இந்த வாரம் நான் சில கிராமங்களுக்கு போய் சுகமளிக்கிற ஊழியத்தை செய்யணும். ஏதோ ஒன்று ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களை அறியாமல் உங்களை காத்துக் கொள்வதற்கு உங்களை போராட வைக்கிறது. பரிசுத்தம் தானா வராது, ஜபாவி தானாய் வராது, நாவின் கட்டுப்பாட்டு தானா வராது, கோல் சொல்லுகிறது தானாய் முடக்கப்படாது. ஏதோ ஒன்று ஒப்புவிக்கப்படுமானால் உங்களை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேகமா வேகமா வேகமா. ஓரா பாபா பா ஷரா பாபா பா ரத்துனி பி கயந்தலா பா சந்தரபலபா. அதுல விசேஷமா பிசாசு துரத்தை கூப்பிட்டுட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா பரிசுத்தம் தேவை. ஏன்னா பேய் நம்மளை போட்டு தள்ளிரும் பாருங்க. பேய் சொல்லிடும், நேற்று 7:30 மணிக்கு நாடகம் பார்த்தா தானே அதை சொல்லிடும். ஆண்டவர் கூட மன்னிச்சு விட்டுருவார், இந்த பேய் விடாது. கேட்கல உங்களுக்கு? கேட்கல பாருங்க. ஆண்டவர் கூட மன்னிச்சு விட்டுருவார், பாவம் நம்ம பிள்ளைன்னு. பேய் மன்னிச்சு விடாது. நீ நேற்று வீட்டில் சண்டை போட்டுட்டு சாம்பார்ல உப்பு இல்லாததுக்கு உன் மனைவியை கை நீட்டி அடிச்சதானே, இங்க வந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல வரையான்னு அது சொல்லிடும் பாருங்க.
அதனால பிசாசு துரத்த போகும்போது எக்ஸ்ட்ரா பரிசுத்தத்தை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப எனக்குள்ள ஒரு நற்பொருள் ஒப்புவிக்கப்படும் போது தானாக என்னை காத்துக்கொள்ளணுங்கிற எண்ணம் வந்துடுது. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க நல்ல கவனிங்க. ஒரு எழுப்புதல் பிரசங்கத்தை பண்ணிடலாம், அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்காது. நான் சொல்றேன், இன்னைக்கு சிலருக்கு பரிசுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க. பரிசுத்தத்தை நீங்க கேட்கறதுனால பரிசுத்தம் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும்? பரிசுத்தம் எந்த மளிகை கடையில் கிடைக்கும்? ஒரு கடையிலையும் கிடைக்காது. பரிசுத்தத்தை கேட்கறதுனால வாங்குறது இல்லை. உங்களுக்குள்ள ஒன்று ஒப்புவிக்கப்படுமானா பரிசுத்தமாக வாழணும்னு தோணும், பரிசுத்தமாக வாழணும்னு தோணும். கேட்குறவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்குள்ள ஒன்று வரணும். வந்தா உங்க நாவுக்கு கட்டுப்பாடு வரும், உங்க கண்ணுக்கு நீங்க காவல் வைப்பீங்க, உங்க கையை சுத்தமாய் காத்து கொள்ளுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்படுமானால், நம்பர் 2, உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்படும் போது தானாக பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வருவதற்கு போராடுவார். உங்களுக்குள்ள இறங்கி வருவதற்கு போராடுவார். விசேஷமான ஒன்று உங்களுக்குள்ள வந்து விட்டாலே உங்களை அது பாதுகாப்பதற்கு தேவ திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டுவிடும். புரிஞ்சவங்க மட்டும் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். யாருக்கு பாதுகாப்பு? இந்த கடைசி நாட்களில் யாருக்கு பாதுகாப்பு தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு நற்பொருள் ஒப்புவிக்கப்படுமானால், இயேசுவானவருக்கு ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தார். நாம கேட்போமே, இயேசுவுக்கு மட்டும் ஆவியானவர் ஏன் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தார்? ஏனென்றால் சுவிசேஷம் அவருக்குள் ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. ஆவியானவர் எல்லாருக்கும் கிடையாது. பரிசுத்தாவியானவர் யார் மேல இறங்கி வருவார்? யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பார் தெரியுமா? யார் யாருக்குள்ளெல்லாம் நற்பொருள் இருக்கிறதோ அவர்களுக்கு செக்யூரிட்டி அதிகரிக்கப்படும், அவர்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். அவ்வளவு சீக்கிரம் உங்களை சத்துரு தொட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் உங்க குடும்பத்தின் மேல அந்தகார கிரியைகள் செயல்பட முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள் ஒரு நற்பொருள் ஒப்புவிக்கப்படுமானால் அந்தகார வல்லமைகள் இல்பொருளாய் மாறி போகிறதை உங்களால் உணர முடியும். உங்களுக்குள்ள ஒரு நற்பொருள், உங்களுக்குள்ள ஒரு சின்ன நற்பொருள் வந்துவிட்டாலும் கூட விசேஷித்த பாதுகாப்பு. சிலர் கைகளை தட்டும் போதே ஒரு புதிய அபிஷேகத்தை ஆவியானவர் கட்டவிழ்க்கிறார். ஆவியானவர் கட்டவிழ்க்கிறார். கொஞ்ச நேரம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஓ ராம் சகந்த ரபா கந்து ரபா. ஒரு விசேஷித்த நற்பொருள், ஒரு விசேஷித்த நற்பொருள், ஒரு விசேஷித்த நற்பொருள் உங்களுக்குள்ள வருமானால் விசேஷித்த பாதுகாப்பு. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருப்பு விழிகளை தொடுகிறான். கைகளை தட்டுங்க. உங்களை தொடுகிறவன், எஸ், உங்களை தொடுகிறவன் உங்க மேல விசேஷித்த பாதுகாப்பு, விசேஷித்த